ஃப்ரெண்ட்ஸ் 9th தமிழ் பார்த்துட்ருக்கோம். 63 கொஸ்டின்ஸ் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன். 64லேருந்து இது ரிவிஷன் பண்ணலாம் பாருங்கள். 1979 இணைய வணிகம்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்தவர் மைக்கேல் ஆல்ட்ரிச். வையக விரிவுவலை WWW வேர்ல்டு வைடு வெப் 1990 டிம் பர்னர் லீ கொண்டு வந்திருப்பார். இணையத்தில் இது இல்லையேல் உலகத்தில் அது இல்லைன்னு இவரோட புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்கும். கிராமப்புறங்களில் படிக்கும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாமு, புரியுதுங்களா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு NMMS எக்ஸாமு. வளவன் ஏவா வான உறுதி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். மிக முக்கியமான கேள்வி, புறநானூறு. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். யார்? வைரமுத்து. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். சித்தாரா என்ற செயலியை உருவாக்கியவர் சிவன். இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா. நிலவுக்கு முதலில் அனுப்பப்பட்ட சந்திராயன் 1 திட்டத்தின் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. ஏன், எதற்கு, எப்படி? யாருடைய நூல்? சுஜாதா. சுஜாதாவோட இயற்பெயர் என்னங்க? ராஜகோபாலன். தொல்காப்பியம் 6 அறிவை பட்டியலிடும். இதில் கரையான் எறும்பு 3 உயிர், நண்டு தும்பி 4 உயிர். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். 8, 10ங்கிற எண்ணு பெயர் பின்னாடி வல்லினம் மிகும். ரோமானிய மட்பாண்டம் எந்த அகலாய்வில்? அரிக்கமேடு அகலாய்வில். தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். ஏறு தழுவுதல் எந்த மக்களின் அடையாளம்? முல்லை. இந்த 3 பாருங்க, ரொம்ப முக்கியம். திமில்களுடன் கூடிய 3 எருதுகளை பலர் கூடி விரட்டும் ஓவியம் நீலகிரியில் இருக்கிற கரிக்கையூர். திமிழுடன் கூடிய காளை ஓவியம் தேனியில் இருக்கக்கூடிய சித்திரக்கல் புடவு. திமிழுடன் கூடிய காளையை ஒருவர் அடக்குவது மதுரையில் உசிலம்பட்டிக்கு அருகே உள்ள கள்ளத்தூர். ஓகேங்களா? எழுந்தது துகள், ஏற்றது மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிடும் நூல் கலித்தொகை. தண்ணீர் தண்ணீர் யாருங்க? கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வெறும் தண்ணீர்னு மட்டும் வந்தால் கந்தர்வன். மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க, பள்ளம். மிசை என்பதன் பொருள் என்னென்னா மேடு. சேக்கிலார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கனவையில் முதலமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? சேக்கிலாரோட காலம் என்ன பார்த்தோம்? 12ஆம் நூற்றாண்டு. இவர் பக்தி சுவை நடி சொட்ட பாடிய கவி வளவன் சொன்னவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் இருந்தவர் தமிழ் ஒளி. சரளை நிலத்தில் கல் செங்கற்களால் கட்டப்படுவது கட்டுக்கிணறு. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. குமிழி தூம்பு யார் காலத்தில் இருந்தது? சோழர் காலத்தில் இருந்தது. நாட்டின் சிறந்த அரண்களில் நீருக்கு முதலிடம் தருபவர் திருவள்ளுவர். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பரமசிவன். குள்ள குளிர குடைந்து நீராடி ஆண்டாள். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும்ங்கிற நோக்கத்தில் வளருது அப்படின்னு சொன்னவர் மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சியோட ஆசிரியர். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் யாருன்னா மனவை முஸ்தபா. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாஃபோ எனப்பட்டது. தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். தமிழ் இன்பம் ஆசிரியர் யார்? ஓகேங்களா? தமிழ் இன்பத்தின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 9th தமிழில் 100 கொஸ்டின்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம், முதல் 4 ஏழுலேருந்து. ஸோ ஃபுல் ரிவிஷன் வீடியோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா படிங்க, நல்லாவே ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.